தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 88 நாம் தியானிக்க போகிறோம். 88ஆம் சங்கீதம். என்னுடைய தலைப்பு மகளாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகினாகிய ஏமானின் போதக சங்கீதம். ஏமானின் போதக சங்கீதம். இந்த சங்கீதம் ஏமானின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 18 வசனங்கள் இருக்கிறது. ஏமானின் சங்கீதம், அதாவது ஏமான் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஏமான் யார்? அதாவது சாமுவேலின் பேரன் தான் ஏமான். அதற்கு ஆதாரமாக 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேனையுடன் தங்கள் தலைமுறையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் மாணவர்கள். கோகாத்தியரில் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். சாமுவேல் யார்? அன்னாளின் குமாரன். சாமுவேலின் பேரன் தான் இந்த ஏமான். பெரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை மொத்தம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 7, 17, 18 வசனங்கள் சங்கீதக்காரனின் நம்பிக்கை இல்லாத நிலைமை குறிக்கிறது. 2வது பகுதி நண்பர் 8, 9, 18 வசனங்கள் நண்பர்களை இழந்த நிலைமையை குறிக்கின்றது. 3வது பகுதி நம்பிக்கையுள்ள ஜபம் 1, 2 வசனம் 13, இவைகள் நம்பிக்கையுள்ள ஜபத்தை குறிக்கின்றது. 10, 12 வசனங்கள் 10 முதல் 12 வசனங்கள் ஏமானின் சில கேள்விகளை ஏமான் சில கேள்விகளை தேவனிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் இந்த சங்கீதம் மிகவும் துயரமானது என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். வேண்டிக் கொள்ளுகிற இவர் மிகவும் துன்பப்பட்டவர். ஒருவேளை ஒரு குஷ்டரோகியாக கூட இருந்திருக்கலாம் இந்த ஏமான். அவன் மரணத்தை நெருங்குவதாகவும் தேவன் அவனை தள்ளிவிட்டதாகவும் உணர்கின்றான். இரவும் பகலும் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டு அவன் பதில் எதுவும் பெறவில்லை என்று தோன்றுகிறது. அவன் மனச்சோர்வுற்று நம்பிக்கை ஏற்றவனாய் இருந்தாலும் அவன் விசுவாசத்தில் தேவனை விட்டுவிடவில்லை. கர்த்தர் இன்னும் தன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறான். இந்த வகையில் அவனுடைய துன்பங்களுக்கும் தேவனுடைய வெளிப்படையான அமைதிக்கும் பின்னலா இருக்கும் எந்த விதமான காரணமும் நமக்கு சொல்லப்படவிட்டாலும் சங்கீதக்காரனின் அனுபவம் அதிகமாக யோபுனுடையதை போல இருக்கிறது. தேவன் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் துயரம் மற்றும் வேதனையான நேரங்களை சில சமயங்களில் அனுமதிக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு வெளிப்படையான காரணம் தெரியாத போதும், தேவன் துயரமாய் இருப்பது போல தோன்றுகிற போதும், அது ஒரு இருண்ட அனுபவமாய் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் தேவனோடு இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட பாடுகளின் காலம் முழுவதிலும் ஓரளவு ரகசியம் பின்னால் இருந்திருக்கும். அதே நேரத்தில் நம்மை ரட்சிக்கும் ஒருவராகிய தேவன் பேருள்ள விசுவாசம் மற்றும் அவரோடுள்ள சரியான உறவு ஆகிய இரண்டுமே நாம் கடந்து செல்வதற்கு மிகவும் அவசியமானதாகும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே 1வது வசனத்தை பார்க்கும்போது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். 3வது வசனத்துல, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு துக்கம் நிறைந்த சூழ்நிலையில இந்த ஏமான் இருக்கிறார். அவர் 5ஆம் வசனத்துல சொல்லுகிறார், மரித்தவர்களின் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன், நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவனை போலான் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஆண்டவருக்கு நேராக துன்பமான சூழ்நிலையிலே நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக விரிக்கும் போது
நம்முடைய பாடுகளை காண்கிறார். 12ஆம் வசனத்துல, இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக வரும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுப்பா 18ஆம் வசனத்த கடைசி வசனத்துல, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்களை மறைந்து போனார்கள். பிரியமானவர்களே, ஏமான் எழுதின சங்கீதம், ஒருவேளை நம்முடைய சிநேகிதர்கள் நமக்கு தூரமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.